3-in-1 senior living apartment. 1. Senior citizen kana perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தர போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. ஸ்டாலின் கொள்ளாம போய் கேளுங்களா, நீங்க கடைசியா எப்பொழுது வந்து பிரதமர் மோடி அவர்களை வந்து விமர்சனம் செஞ்சீங்க, பாஜக எப்ப வந்து விமர்சனம் செஞ்சீங்கன்னு கேட்கலாம். ஏன்னா இதே மோடியை பாசிஸ்ட்னு சொன்னவர் தான் ஸ்டாலின் அவர்கள் மேடையிலே சொன்னார். அப்படி சொன்னவர் வந்து இப்போ அமைதியாக இருந்தது காரணம் என்னென்னா, அவரும் வந்து பாஜக வாஷிங் மிஷினில் வந்து போட்டு செலவை செய்து எடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். விஜய் கூட வந்து அந்த கரூரில் சொன்னார், ஏடிஎம் மிஷின் மாதிரி செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து முன்னாடி சொன்ன விமர்சனங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதெல்லாம் தாண்டி அவர் சிலை இருந்து வெளில வந்தார்ல, தியாகின்னு சொன்னார். நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமாக. திருவண்ணாமலையில் வந்து காவலர்களே ஒரு ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சதாக ஒரு தகவல் வந்திருக்கு. ஒரு உச்சபட்ச சம்மந்தமாக நான் திருவண்ணாமலையை பார்க்குறேன். ஏன்னா போலீஸே வந்து பெண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. அதுவும் வெளிப்படையாக பண்ணுறது. அது 2 போலீஸை வந்து பண்ணுறது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்னு நினைக்கிறேன் செந்தில் பாலாஜி அவர்கள். ஏன்னா அந்த கட்சியில் இருந்தார். அவருக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜி எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதைத்தான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சுட்டி கட்டுறாரு. நீங்கள் ஏன் பார்த்தப்படுறீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, சிபிஐ விசாரணை கேட்டபோது இல்லை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு லியோ ஸ்டாலின் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் லியோ. வணக்கம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ராமநாதபுரத்தில் பல்வேறு அரசு நலத்திட்டங்களை வந்து தொடங்கி வச்சார். அப்போ வந்து குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறார். என்னன்னா, தவறு செய்வோர் அதிலிருந்து தப்பிக்க பயன்படுத்தும் வாஷிங் மிஷின் தான் பாஜக. தன்னை உத்தமராக்கி கொள்ள அதில் குதித்துள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆள் சேர்க்கும் அசைன்மெண்ட் பாஜக கொடுத்துள்ளது. இது எப்படி பார்க்குறீங்க? சரி, இந்த வார்த்தை முதல்ல யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தா திமுகவுக்கு தான் பொருந்தும். இல்லை, நித்தி ஆயோக் அந்த கூட்டத்துக்கு 4 வருடமாக ஸ்டாலின் அவர்கள் வந்து செல்லவில்லை. எப்பொழுது அந்த டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு விசாரணை தொடங்கியதோ அப்பிருந்து ஸ்டாலின் அவர்கள் பாஜகவை விமர்சிப்பதை நிறுத்திவிட்டார். ஒரு படி மேலே போய் நித்தி ஆயோக்கு அவர் போகவே இல்லை. போகாமல் 4 வருடம் கழித்து தற்பொழுது நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செஞ்சார். இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் வந்து நிறைய விமர்சனம் செஞ்சாங்க. நாங்கள் இவர் வந்து 4 வருஷமாக வீட்டிலே இருந்தார். எப்பயும் பிடிஆர் தான் போய் பேசுவார், இல்லை நிதியமைச்சர் யாராவது போவாங்க, இல்லை அவங்க சார்பாக நீதித்துறை செயலாளர் போவாங்க. திடீர்னு எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் ஏன் போகிறாரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, தன்னுடைய மகனை காப்பாற்றுதான் பிரதமர் மோடியை போய் தனியாக சந்திச்சா வந்து அது வேறு மாதிரி போகும். ஸோ நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போகிற மாதிரி அங்கே போயிட்டு பிஎம்ஐ சந்திச்சா இது வந்து ஓரளவு சர்ச்சையை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதை தாண்டி இப்போ அவர் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு தானே போனார், அங்கே போய் தனியாக இது பிரதமரை வந்து சந்திக்கணும்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, ஒரு முதல்வர் ஒரு பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறதுல என்ன தவறு எதுவும் இல்லை. சரி, இவங்க சொன்னாங்கல்ல, எதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சரை பார்க்குறாருன்னு. அவங்க கூட்டணி கட்சி தலைவர் பார்ப்பாங்க. சரி, நீங்கள் 4 வருஷமாக ஏன் போகல, இப்போ ஏன் போகிறீங்கன்னு ஒரு கேள்வி எழுதுல்ல. அப்போ ஒரு கேள்வி எழுந்தது எல்லார் மத்தியிலும், ஏன் போய் சந்திக்கிறாரு, தன் மகனை காப்பாற்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுந்தது. எழுதும்போது அன்னையிலேருந்து இந்த வரைக்கும் பாஜகவையோ மோடி அவர்களையோ அமித்ஷா அவர்களையோ இல்லை பாஜகவின் மற்ற தலைவர்களையோ யாராவது ஒரே ஒருத்தவங்க வந்து விமர்சனம் பண்ணாங்களான்னு பாருங்கள். யாரும் பண்ண மாட்டாங்க. யார் பண்ணுவாங்கன்னா திமுக தலைமை பண்ணாது, திமுக இருக்கிற அமைச்சர்கள் பண்ண மாட்டாங்க, திமுகவில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் பண்ண மாட்டாங்க. இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், அதே போல் இந்த பத்திரிகையாளர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள், இவங்க தான் விமர்சனம் செய்வாங்க. திமுக தலைமை விமர்சனம் செய்யவே செய்யாது. அப்போ நீங்கள் ஸ்டாலின் கொள்ளாம போய் கேளுங்களா, நீங்கள் கடைசியாக எப்பொழுது வந்து பிரதமர் மோடி அவர்களை வந்து விமர்சனம் செஞ்சீங்க, பாஜக எப்போ வந்து விமர்சனம் செஞ்சீங்கன்னு கேட்கலாம். ஏன்னா இதே மோடியை பாசிஸ்ட்னு சொன்னவர் தான் ஸ்டாலின் அவர்கள் மேடையிலே சொன்னார். அப்படி சொன்னவர் வந்து இப்போ அமைதியாக இருந்தது காரணம் என்னென்னா, அவரும் வந்து பாஜக வாஷிங் மிஷினில் வந்து போட்டு செலவை செய்து எடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், அவங்க மகனை. அதனால தான் தற்போது வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அமைதியாக இருக்கார். இன்னொரு விஷயம் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ ரீசெண்டாக எடப்பாடி பழனிசாமி கரூருக்கு போயிருந்தார். அப்போ கரூரில் ஒரு பெரிய எல்இடி ஸ்க்ரீன் வச்சு காட்டினார். செந்தில் பாலாஜி அவர்களை வந்து என்னெல்லாம் சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து விமர்சனம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அந்த மக்கள் பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ எந்த செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி ஆளுநரிடம் போயிட்டு நீங்கள் மனு கொடுத்தீங்களோ, அதே செந்தில் பாலாஜி அவர்களை மது
மதுவிலக்குத்துறை அமைச்சர், அதே போல் மின்சாரம் துறை அமைச்சர். இது ரெண்டுக்கும் போயிட்டு இருக்கிறதுலே அந்த 2 துறையில் தான் வந்து அதிக அளவு வந்து பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதுக்கு நம்பர் 1ல் ஒரு போஸ்ட் கொடுக்கணும்? அதை தாண்டி வந்து அவர் தான் பவர்ஃபுல்லான அமைச்சர். விஜய் கூட வந்து அந்த கரூரில் சொன்னார், ஏடிஎம் மிஷின் மாதிரி செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து முன்னாடி சொன்ன விமர்சனங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதெல்லாம் தாண்டி அவர் சிலை இருந்து வெளில வந்தார்ல, தியாகின்னு சொன்னார். நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமாக. கருணாநிதி அவர்களே வந்து அவர் தியாகின்னு சொல்லிருக்க மாட்டார். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தியாகின்னு சொன்னதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரி, தியாகி என்றால் வந்து என்ன செஞ்சிட்டாரு செந்தில் பாலாஜி? தியாகி என்றால் பொதுமக்களுக்கு வந்து ஏதாவது சேவை செய்யணும், இந்த சமூகத்துக்கு ஏதாவது சேவை செய்யணும். ஆனால் செந்தில் பாலாஜி என்ன செஞ்சாருன்னா, உங்களுக்கு தெரியும், யாரெல்லாம் வந்து பணம் வாங்கிட்டு அரசு வேலைக்கு தரேன்னு சொல்லிட்டு தரலையோ அந்த கேஸில் உள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட 1.5 வருடம் கிட்ட ஜெயிலில் இருந்தார் செந்தில் பாலாஜி அவர். அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி வந்து நீங்கள் உட்காந்து கட்சியில் சேர்த்துக்கலாம். சரி, இது வந்து அரசியல். எனக்கு எங்கே வந்து லாபமோ அங்கே தான் நான் போவோம். ஸோ அந்த மாதிரி பாஜக நிறைய பேர் போகிறாங்க. அது நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. அடுத்தபடியாக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ராமநாதபுரத்தில் பேசுகிறப்போ கச்சத்தீவை மீட்கிறதுக்கு திமுக அரசு வந்து தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பிச்சிருக்கு அப்படின்றாங்க. இதில் கேள்வி என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கச்சத்தீவை பற்றி பேச முதல்வருக்கு என்ன தகுதி இருக்குன்ற மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாரு. அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, நீங்கள் கச்சத்தீவை மட்டுமே சொல்லக்கூடாது. நிறைய உரிமைகளை வந்து இவங்க விட்டு கொடுத்துருக்காங்க. திமுக குறிப்பாக நீங்கள் கச்சத்தீவு சொல்கிறீங்க. இந்த கல்வி வந்து மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு போகிறதுக்கான பொது பட்டியலுக்கு போகிறதுக்கான காரணமே வந்து திமுக தான். திமுகன்னு சொல்ல மாட்டேன், அந்த ஆட்சி காலத்தில் தான் வந்து போச்சு. ஆனால் அதை கருணாநிதி அவர்கள் வந்து தடுக்கலை. அதே போல் எமர்ஜென்சி டைமில் போச்சு. அது ஏன் தடுத்துருக்கணும்ல? நீங்கள் ஏன் அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கல? அது உங்கள் ஆட்சி காலத்தில் நான் போச்சா இல்லையா? அதான் பிரச்சனை, பேச்சுங்க. அதுக்கப்புறம் கச்சத்தீவு ஒரு விஷயம். அதே போல் இன்னும் ஒரு பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக வந்து ஒரு இதை கொண்டு வந்தாங்க, ஏஜென்சியை. அது வந்து மாநிலங்களின் வந்து சுய உரிமையை, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு சுயாட்சியை வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து சொன்னாங்க. அதாவது என்ஐஏ வந்து யார் வேணால் அரெஸ்ட் பண்ணும், எப்போ வேணால் அரெஸ்ட் பண்ணும். அதுக்கு வந்து மாநில அரசின் அனுமதி தேவையில்லை. யார் வேணால் போய் இப்போ நாளைக்கே வந்து ஏதாவது ஒரு கட்சியில் இருக்கிற பழி வாங்கன்னா அது பண்ணலாம். அப்படி தான் பண்ணு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஆதரவு அளித்தது மாநிலங்களவையில் இதே திமுக. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய உரிமைகள் வந்து திமுக ஆட்சி காலத்தில் பறி போயிருக்கு. குறிப்பாக சொல்லலாம், காவிரியை பற்றி இவங்க பேச மாட்டாங்க, முல்லை பெரியாறில் பேச மாட்டாங்க. ஆனால் காவிரி அந்த உரிமையை அரசிதழில் வெளியிட்டது சில ஜெயலலிதா அவர்கள். அவங்க வெளியிட்டு என்ன சொல்கிறாங்க, என் அரசியல் இத்தனை வருஷம் காலம் இருந்துக்கிறேன், இது வந்து எனக்கு வந்து ஒரு சாதனையாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க. முல்லை பெரியாறில் சட்ட போராட்டம் நடத்தி 145 அடி தண்ணி நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வென்றவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஸோ இந்த மாதிரி பல தமிழக உரிமைகளை வந்து எங்கெல்லாம் வந்து போதோ அப்பெல்லாம் வந்து சட்ட போராட்டம் நடத்தி அதை மீட்டெடுத்தவர்கள் அதிமுக. ஆனால் அதுக்கு நேர் எதிரானவர்கள் வந்து திமுக ஆட்சி காலத்தில் ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் வந்து திரும்பி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லலாங்களா? ஆளுநர் விவகாரத்தில் வந்து திமுக சட்ட போராட்டம் நடத்தி இந்திய அளவில் கவனம் பெற்றிருக்குல்ல, அதெல்லாம் பற்றி சொல்லலாமே. இல்லை, அது வந்து நான் உண்மையாகவே வந்து அதை பாராட்ட வேண்டும். அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது. அதெல்லாம் வந்து வெளிப்படையாக பேச முடியாது. அவங்க வந்து எப்படி வந்து அதை பெற்றாங்க, அதுக்கு பின்னாடி எல்லாம் பேசினா அது பெரிய டாப்பிக்கு. அதை வந்து நம்ம நேர்காணலையும் உட்காந்து பேச முடியாது. ஸோ நம்ம நேர்காணல் முடிஞ்சு கூட பேசலாம். ஸோ அது வரவேற்க வேண்டிய விஷயம். அதை நான் வரவேற்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லலாம். அது வரவேற்க வேண்டிய விஷயம். அடுத்த கட்டமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் வந்து காவலர்களே ஒரு ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. இந்த ஆட்சியில் வந்து காவல்துறையினர் வந்து ஏற்கனவே ஒரு சைடு வந்து கஸ்டோடியல் டெத் அதிகமாக இருக்குது, இப்போ இந்த மாதிரியான குற்றச்சாட்டும் வருது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சட்டம் ஒழுங்கு வந்து இந்த ஆட்சியில் வந்து சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து எதிர்க்கட்சிகள், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக லா அண்ட் ஆர்டர் தான் வந்து ஒரு ஆட்சி எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு உதாரணம். நீங்கள் வந்து இந்த மீடியாக்களை வந்து ஜிகினா பொடி போட்டு இவர் வந்து மக்களை காக்கும் முதல்வர், நலம் காக்கும் முதல்வர், உங்களுடன் ஸ்டாலின், கல்வியில் சிறந்த தமிழகம், திராவிட மாடல், சமூக நீதி ஆட்சின்னு வந்து என்ன பெரியார் மன்னன் சொல்லி என்ன வேணால் நீங்கள் வந்து ஜிகினா வேலை பார்க்கலாம். ஆனால் ஃபீல்டில் போய் ஒருத்தவங்க பர்சனலாக எந்த மாதிரியான இஷ்யூ வந்து கோத்ரூ பண்ணுறாங்களோ அதுதான் வந்து எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் திருவண்ணாமலையில் நடக்குது. திருவண்ணாமலையில் இருக்கிற பெண்கள் வந்து திமுக ஆட்சியும் திமுக காவல்துறையும் என்ன நினைப்பாங்க? அதை தாண்டி இந்த ஆட்சியிலே உங்களுக்கு வந்து இந்த அரக்கோணத்தில் நினைக்கிறேன் ஒரு தெய்வ செயல் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு பெண் வந்து புகார் கொடுத்தது. விருகம்பாக்கத்தில் திமுக கூட்டம் நடக்கும்போது ஒரு இஷ்யூ ஆச்சு.
பெண் போலீஸை வந்து மானபங்கம் படுத்தினாங்க அப்படின்னு ஒரு இஷ்யூ ஆச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வந்து சொல்லிட்டே போகலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு 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 உச்சபட்ச சம்மந்தமாக நான் திருவண்ணாமலையை பார்க்குறேன். ஏன்னா போலீஸே வந்து பெண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. அதுவும் வெளிப்படையாக பண்ணுறது, அது 2 போலீஸை வந்து பண்ணுறது வெளியே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாச்சு. என்னடா அப்படி இப்படி பண்ணுறாங்க? அப்போ நாளைக்கு வந்து ஒரு பெண்ணு போலீஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து சென்னை மாதிரியான சிட்டிங்கெலாம் வந்து பெண்கள் வந்து இரவு நேரத்துலையும் வேலை பல மாநிலங்கள்லேருந்து வராங்க. இன்னுமே வந்து சென்னை தான் சேஃபான ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, நிறைய மாநில பெண்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து திருவண்ணாமலை நடந்தது, தமிழ்நாட்டில் நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க கேள்விப்பட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க? ஸோ இந்த மாதிரியான கொடுமைகளை வந்து இங்கே இருக்கிற பெண்களாகட்டும், திமுகவால் ஒரு பக்கம் அனுபவிக்கிறாங்க, காவல்துறையால் ஒரு பக்கம் அனுபவிக்கிறாங்க. திமுகவால் எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு நடக்குதுன்னு தெரியும். பெண் கவுன்சிலர் ஒருத்தவங்களை வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாம் கூட பேசணும்னு நினைக்கிறோம். என்ன பண்ணாங்க, கேள்வி கேட்டாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து கழிவுநீர் கிடக்குதுன்னு கேள்வி தான் கேட்டாங்க. அவங்கள வந்து ஆள் வச்சு அடித்து அவங்கள வந்து கணவன் மனைவி மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்களை வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் நாளைக்கே வந்து இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒருவேளை வந்து இது அதிமுக ஆட்சியில்னா என்ன சொல்லுவாங்க, அங்கே பாருங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அதிமுக ஆட்சியில். ஸோ காவலர்களே இப்படி பண்ணால் அப்போ அந்த ஆட்சியாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பாங்க. இதே கேள்வி தான் நானும் வைக்கிறேன். காவலர்களே திமுக ஆட்சியில் இப்படி பண்ணால் அப்போ ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்க? இப்போ அந்த ஆட்சியாளர்கள் மேலே வந்து எப்படி நம்பிக்கை வரும்? இந்த ஆட்சியாளர்களுக்கு மக்கள் வந்து எப்படி வாக்களிப்பாங்க? ஸோ 2011 ஒரு மிகப்பெரிய தோல்வியை வந்து திமுக சந்திச்சது. அதை விட பெரிய தோல்வியை இந்த தேர்தலில் சந்திப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா இருக்கு களம்? நான் ஒரு சைடு வந்து திமுக ஆட்சி நல்லாட்சி கொடுக்கல இல்லை சொல்றாங்க. சரி, உங்களுக்கு வந்து பல்வேறு திட்டங்கள் இருக்கு, பல்வேறு திட்டங்கள் தாண்டி வந்து திமுக தோல்வியோட நினைக்கிறீங்களா நீங்க? ஒன்றும் கூட்டணி வந்து யார் யாருக்கு போட்டினே தெரியல. ஓகேங்களா, கூட்டணி என்ன ஃபிக்ஸ் ஆகலை. உங்களுக்கு எலெக்ஷன் 2 மாதம் முன்னாடி தான் யார் யாருக்கு போட்டி, யார் யார் எந்த டீமில் இருக்காங்கன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போயே வந்து நம்ம முன்கூட்டியே வந்து திமுக வெளில போகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. திமுக வேணால் அப்படி நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கலை நிலவரம் அப்படி இல்லை. இப்போ கரூர் விவகாரத்தில் அந்த விஜய் நெரிசல் சம்பவம் நடந்தது இல்லை, விஜய் கூட்டத்தில். அதன் பிறகு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தமிழகம் முழுவதும் ஒரு ஒரு விழிப்புணர்வு, ஒரு அதிருப்தி வந்து திமுக அரசு மேலே ஏற்படுத்துக்கிட்டா நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லுது. கரூர்னு சொன்னோன்னே தான் இந்த விஷயம் நான் கேட்கணும்னு தோணுது எனக்கு. என்னன்னா, திரு விஜய் அவர்கள் ஒரு காணொலி வெளியிடுறாரு. அதை வெளியிட்ட உடனே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ப்ரெஸ் மீட்டும் வைக்கிறாரு. அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்ச உடனே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கேள்வி முன்வைக்கிறார். என்னன்னா, திரு செந்தில் பாலாஜிக்கு ஏன் இவ்வளவு பதற்றம் அப்படின்னு கேட்குறாரு. அந்த கேள்விக்கான உங்களோட புரிதல் என்ன? செந்தில் பாலாஜிக்கு மேலே அந்த பதற்றம் இருக்கா? இல்லை, இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் செஞ்சாங்க. நிர்மல் ஐடி விங், அவர் தான் டிவி கேக்கு ஹெட்டு. ஆக்சுவலாக அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க அந்த இடம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஒரு நாளில் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இத்தனை லட்சம் பேர் கூடுறாங்க, கூடும்போது ஒரு நாள் போதுமா ஏற்பாடுகள் செய்ய? போதாது. ஸோ அப்படி இருக்கும்போது மாவட்ட நிர்வாகத்தை வந்து யார் இவ்வளோ நாள் வந்து அலைக்கழிக்க சொன்னான்னு ஒரு விஷயம் இருக்குது. அலைக்கழிச்சு வந்து கொடுக்கவே இடம் கொடுக்கல. ப்ராப்பராக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க கொடுத்துருந்தா திட்டமிட்டிருப்பாங்க. இது என் அப்சர்வேஷன், நான் பார்க்குறேன். சரி, நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியல, பண்ணிருப்பாங்க. அதுதான் வந்து அவங்க தமிழக வெற்றி கழகம் சார்பாக சொல்கிறாங்க. அப்போ ஏன் லேட்டாக கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி எழுது. ஏன் லேட்டாக கொடுத்தீங்கன்னா அப்போ ஆட்சியாளரோட கை அதில் இருக்கா? ஆட்சியாளர்கள் தான் வந்து அங்கே பர்மிஷன் கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்களா, அது லேட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்களான்னு ஒரு கேள்வி எழுது. அதை தான் எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருக்காரு. ஏன் வந்து செந்தில் பாலாஜி ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்னு நினைக்கிறேன் செந்தில் பாலாஜி அவர்கள். ஏன்னா அந்த கட்சியில் இருந்தால் அவருக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு செந்தில் பாலாஜி எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதைத்தான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சுட்டி கட்டுறாரு. நீங்கள் ஏன் பார்த்தப்படுறீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, சிபிஐ விசாரணை கேட்டபோது இல்லை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்ச எதிர்காலத்தில் வந்து உண்மை வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மனுக்களையும் தள்ளுபடியும் பண்ணியிருக்காங்கல்ல, சிபிஐ விசாரணை கூறி அந்த மனுக்களையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. முக்கியமான அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, எடுத்த உடனே நீங்கள் வந்து சிபிஐ விசாரணை கேட்குறீங்க, அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா கொஞ்சம் நாள் போட்டோம், ஏன்னா ஆணையம் வந்து விசாரிக்குது, அவங்களோட ஆணையம் வந்து விசாரணை வந்து திருப்தியா இல்லைன்னா மேபி அவங்க சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவிடலாம். இல்லை, இப்போ ஆணையத்தை பற்றியும் வந்து பல்வேறு கருத்துக்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஒரு ட்விட்டில் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ வந்து ஆணையம் நீங்கள் தான் நெறியாளர், நீங்கள் இருக்கீங்க, உங்களை வச்சு ஒரு ஆணையம் அமைச்சிட்டேன் உங்கள் ஆஃபீஸை பற்றியே. உங்கள் ஆஃபீஸோட ஓனர் வந்து ஒரு கருத்தை சொல்கிறார், ஆஃபீஸில் இந்த மாதிரி நடந்துச்சுப்பா, திருட்டு போயிடுச்சுப்பா, தெரிஞ்சு இந்த பையன் தான் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவளை பேசிட்டு போகிறார். நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஓனரே சொல்லிட்டாரு, நம்ம அந்த பையன் தான் டார்கெட் பண்ணுன்னு சொல்லிட்டு போவீங்கள்ல.
ஸோ அதுதான் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது, அதுதான் வந்து இந்த ஆட்சியில் நடக்குது. ஆணையம் அமைச்சிட்டிங்க, செந்தில் பாலாஜி கருத்து சொல்கிறாரு, இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸரு காவல்துறையெல்லாம் கருத்து சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆணையம் எதுக்கு? ஸோ இவங்கெல்லாம் கருத்து சொல்லிட்டாங்க, இந்த டைரக்ஷன் தான் இந்த ஆணையம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். ஸோ அந்த ஆணையம் அப்படி போனாலும் போகலாம், இல்லை போகாமலும் இருக்கலாம். அது பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அதை தாண்டி, ஏன்னா அரசு வந்து அருணா ஜெகதீசன் ஆணையத்தை வந்து ஸ்டெர்லைட்டில் அமைச்சாங்க, அதுதான் வந்து இங்கேயும் அமைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களே வந்து கைட் பண்ணுறாங்களோ இந்த அரசு அதிகாரிகளோ அப்படின்னு சொல்லிட்டு நானே அப்படி நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அதை வந்து போட்டு உடைச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் நம்ம நிறைய விஷயம் பேசணும். தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிற நடக்க போகிற பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசணும். இது குறித்து மேலும் டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பேசலாம். நன்றி.